எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளாச்சு ஒன்றுமே போடல. இன்றைக்கி பெங்களூருன்னு இல்லை, கர்நாடகாலேயே ஒரு நீர் சட்னின்னு பண்ணுறோம். நீர் சட்னின்னா அது தண்ணி சட்னின்னு, சரிங்களா தமிழில். அது நான் ஒரு பெங்களூரில் சாப்பிட்டேன் இட்லி கூட. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, நானும் ட்ரை பண்ணேன். அதே டேஸ்ட் வந்தது. உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன எடுத்திருக்கேன் சாமான்னா, இங்கே பாருங்கள். ஒரு 1/4 கப்பு உங்களுக்கு தேங்காய், சரிங்களா. அது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. 1/4 கப்புக்கு மேலே இருக்கட்டும். அப்புறம் சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னது, கொஞ்சம் ஒரு 4 பீஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சரிங்களா. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, உப்பு, அப்புறம் புளி, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சின்ன பீஸு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், சின்ன பீஸு. அப்புறம் இங்கே தாளித்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பாதி மிளகா வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கேன் கடைசியில் போடுறதுக்கு, சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் நம்ம வதக்கிக்கணும். இதுக்கு ஹைலைட்ஸே என்ன தெரியுமா, இந்த சட்னிக்கு இப்படி நீங்கள் வதக்கி போடும்போது அந்த டேஸ்ட்டு தான் அந்த சட்னிக்கு நல்லா இது கொடுக்குறது, சரிங்களா. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த கொஞ்சம் மேலெல்லாம் அந்த இதிலெல்லாம் பாருங்கள், மிளகாலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொரியாக வந்திருக்கும். அது வதங்கின அப்புறம் இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடுங்க. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் சும்மா. அப்புறம் இந்த தேங்காயும் போட்டுட்டு ஒரே ஒரு இது பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை, உப்பு, புளி இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ அது கூட சேர்த்து அரைக்க வேண்டியது தான். இங்கே பார்த்திங்களா, எல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வர வேண்டியது தான். இப்போ நம்ம அரைச்சாச்சு. எப்படி இருக்குது பார்த்திங்களா, அங்கே தாளித்ததை போட்டுட்டேன். இந்த மாதிரி இது இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இதை சாம்பார் மேலே போட்டு, இட்லி மேலே சாம்பார் போட்டு சாப்பிட்ற மாதிரி இதை போட்டு சாப்பிடுங்க, சரிங்களா. இப்போ நம்ம தண்ணி சட்னி ரெடி, சரிங்களா. நீங்களும் பண்ணி பாருங்கள். அந்த இஞ்சி பச்சை மிளகா வதக்கிறதுல தான் அந்த ஸ்மெல் இருக்குது, அதோட டேஸ்ட்டே வரும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கே. சுபாகன் மோகன். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.